வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அது வந்து இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் தான். இது வந்து பிரஸ்ட்ரோ பிராண்ட்லேருந்து வர்ற ஒரு கிராஃபைட் பென்சில் செட் அண்ட் இது வந்து அசார்ட்டட் செட். நீங்கள் பார்க்கலாம் இங்கே 2Hலேருந்து HP வரைக்கும் இந்த பேக்கேஜில் வந்து பென்சில்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலராக 8B வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் பென்சில்ஸ் கிரேட்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் பிரஸ்ட்ரோவில் வந்து 10B வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கினதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ இங்கே இந்த பாக்ஸில் நம்ம பார்க்குற இந்த பேரட்டோட ட்ராயிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருந்தார். அவர் பேர் சித்தாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவரோட ஒர்க்கை வந்து அவருக்கு ப்ராப்பர் கிரெடிட்ஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரும் இந்த பென்சில் பற்றி ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஸோ ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் அவரோட ட்ராயிங்ஸில் ரெகுலராகவே வந்து இந்த பென்சில் செட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார், இந்த அசார்ட்டட் செட்டு. ஸோ அதனால் நானும் இதை வாங்கி வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரீ ஷார்ப்டு பென்சில்ஸ், பிரேக் ரெசிஸ்டன்ட், வைட் ரேஞ்ச் ஃப்ரம் 2H to HB அண்ட் ஸ்மட்ஜஸ் அண்ட் பிளெண்ட்ஸ் ஸ்மூத்லி. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இதை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இதை வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ நல்லா பிளெண்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன அந்த யூடியூப் ஆர்டிஸ்ட்டும் வந்து அவரோட ஒர்க்ஸ்லாம் செமையாக இருக்கும். அண்ட் வந்து கிராஃபிக் பிளெண்டிங், அவரோட ஒர்க்ஸில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பார். இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த லேபிளை வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேக் சைடில் வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து 340 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் 12 பென்சில்ஸ். இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் வந்து பிரிச்சாச்சு. ஸோ நல்லா மேட் ஃபினிஷில் இருக்குது இந்த பாக்ஸு. அண்ட் நான் சொன்ன மாதிரியே ஸோ இங்கே வந்து அந்த ஆர்டிஸ்டோட வந்து கிரெடிட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ஒர்க் பை IM Siddhant _T அப்படின்றது அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் யூடியூப்பில் அதே நேமில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். .2Hலேருந்து 10B வரைக்கும் இங்கே பென்சில்ஸ் வந்து அடுக்கியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒரு பென்சில் எடுத்து பார்ப்போம். நம்ம 10Bயை எடுத்து பார்ப்போம். இதான் வந்து இந்த பிரஸ்ட்ரோ பிராண்டில் இருக்கிற 10B பென்சில். அண்ட் லெட் நல்லா திக்காக இருக்குது. ஆர்டிஸ்ட் அண்ட் பிரஸ்ட்ரோட பிராண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து 10B அண்ட் மேலேயும் அதோட மார்க்கிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பென்சில்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஒரு ஷேடையும் வந்து நம்ம பேப்பரில் வந்து வரைஞ்சி பார்த்து அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மோஸ்ட் டார்க்கஸ்ட் பென்சில் அப்படின்னா அவங்க வந்து 10B சொல்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்து காட்டினது தான். ஸோ இந்த 10B கூட என்னோட இன்னொரு ஃபேவரட்டான பென்சிலாக இருக்கிற ஃபேபர் கேசல்லேருந்து 9000 சீரீஸ் 9000 சீரீஸில் இருக்கிற அந்த ஒரு பென்சிலும் என்கிட்ட இருக்குது. இது வந்து என்கிட்ட அசார்ட்டடாக இல்லை. நான் 8B மட்டும் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து லைட்டர் ஷேட்ஸ் வந்து எனக்கு என்ன பிராண்ட் பென்சில்ஸில் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பட் ஆனால் டார்க்கஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு ஃபேபர் கேசல், கோஹினூர் அந்த மாதிரி பிராண்ட்ஸில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து ஸ்டெட்லர் கூட நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அசார்ட்டட் பென்சில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பரில் ஷேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேபர் கேசல் பென்சில் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 12 பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து 2H பென்சில். எழுதுகிறப்பே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இல்லை. ஸோ வந்து ரொம்ப லைட்டர் ஷேடுக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த பென்சில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரே ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்குறப்போ நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து ஆக்சுவலாக அந்த பென்சில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது வந்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இங்கே வந்து 2H வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப வந்து தின்னான லைன்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் H பென்சில், ஃபோபி, இப்போ வந்து 5B ஷேட் கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட்டில் இருக்கிற அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸுமே அதிகபட்சமாக அவங்க கொடுக்குற டார்க் வேல்யூஸ் வந்து 8B தான். ஸோ அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி யாரும் கொடுக்கறதில்ல. ஆனால் வந்து இவங்க வந்து 8Bக்கு அப்புறமா 10Bன்னு ஒரு ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வேரியண்ட். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்த 8Bயோட அதிகமாக இருக்குது அல்லது அதர் பிராண்ட்ஸில் இருக்க 8Bயோட நல்லா இருக்குன்றதெல்லாம் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் வரைகிறப்போ ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே, இந்த 10Bயை நான் இன்னொரு பென்சில் கூடவும் கம்பேர் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ அது என்னென்னா ஸ்டெட்லரோட 8B. ஸோ ஏன் இந்த 8B எடுக்கிறேன்னா, இது 8B தான் வந்து ஸ்டெட்லர் இருக்கிறதுலேயே டார்க்கஸ்ட் பென்சில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இது இருக்கும். ஸோ அதனால் இது கூட நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டெட்லரில் 8B ஆர் EE அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், இப்போ ஃபைனலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபேபர் கேசல் 9000 சீரீஸில் இருக்க டார்க்கஸ்ட் பென்சில் விச் இஸ் 8B. ஸோ அந்த 8B கூட வந்து நான் இங்கே கம்பேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்புறம் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறப்போ இது வந்து எனக்கு வந்து 8Bயானே இப்போ டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்பவே புது பென்சில், நான் பாக்ஸ்லேருந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஷேட் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஷார்ப் பண்ணிடுறேன். ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு பாக்ஸ் போட்டு கீழே நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ தட் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஆல்ரைட், நான் கொஞ்சமாக இப்போ ஷார்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதில் இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சி பார்ப்போம். எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. எனக்கே இப்போ இந்த பென்சில் மேலே டவுட் வந்துருச்சு. இந்த பென்சிலில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பென்சில் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு டார்க் வேல்யூ கொடுக்கக்கூடிய பென்சில் தான். ஸோ ஏன் இப்படி காலம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்னோடய அதர் ட்ராயிங் பாக்ஸ், என்னோடய ரெகுலர் ட்ராயிங் பாக்ஸில் இருந்து இதே ஃபேபர் கேசல் 9000 சீரீஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஐ மீன் கொஞ்சம் யூஸ் பண்ணி சின்ன சைஸில் இருக்கும். ஸோ அந்த பென்சில் எடுத்து அதை இப்போ நான் வரைஞ்சி பார்க்குறேன். years later. கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே பென்சில் தான். இது வாங்கி ஐ மீன் ரெண்டுமே ஒரே சமயத்தில் தான் வாங்கியிருந்தேன், ஒரே பேக்காக. இது ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. அண்ட் இது வந்து பாக்ஸ்லேருந்து பிரிக்காமல் இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது ரொம்ப டல்லான வேல்யூ கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். ஸோ இந்த பென்சிலில் வந்து எகெயின் இதில் வந்து லெட் இல்லை. ஸோ இதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு நான் இந்த ஷீட்டில் வந்து நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஆல்ரைட், போதுமான அளவுக்கு ஷார்ப் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை எகெயின் இன்னொரு பாக்ஸ் போட்டு அதில் நான் கம்பேர் பண்ணுறேன். ஓ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சா? வெரி சாரி கைஸ், இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ இதே பென்சில் தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போனதுனால எகெயின் ஒரு டைம் நான் இங்கே வரைஞ்சி காட்டிடுறேன். எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த விஷயம். லைக் ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் வாங்கின பென்சில்ஸ் தான். வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பென்சில். அண்ட் இது வந்து இப்போ தான் பாக்ஸ்லேருந்து எடுத்த பென்சில். ஸோ இப்போ எடுத்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப டல்லான வேல்யூ கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ அண்ட் ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே பென்சில் 8B வந்து நல்ல டார்க் வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ
ஸோ இதை பற்றி நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த பென்சிலை நான் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த டல் வேல்யூஸ்லேருந்து எனக்கு மறுபடியும் இந்த டார்க் வேல்யூ கிடைக்குதா அப்படின்றத வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பென்சில் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட தான் இப்போ நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேபரோட 9000 சீரீஸ். இதில் வந்து இந்த 2 பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த பென்சில். ஸோ இந்த பென்சிலையும் அண்ட் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற ப்ரஷ்ட்ரோ பாக்ஸில் இருந்து இந்த 10B பென்சிலையும் வந்து நம்ம கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெண்டையுமே வச்சு நான் வந்து ஒரே ஷீட்டில் 2 ட்ராயிங் நான் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அது எவ்வளோ அதோட டார்க் வேல்யூஸ் எப்படி இருக்குது அண்ட் அதோட ஷைனிங், அதாவது அந்த ரிஃப்ளெக்டிங் தன்மை வந்து எப்படி இருக்குது, கிளார் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிற இந்த ஷீட்டை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் காட்டிடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா பென்சில்ஸ்லையுமே வந்து இந்த ப்ரஷ்ட்ரோ பென்சில்ஸில் வந்து இந்த கிளார் வந்து இருக்குது. ஸோ டார்க் வேல்யூன்னு பார்க்குறப்போ இந்த 10B வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குன்றதையும் இப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ 10B, 8B, 7B அண்ட் அக்கார்டிங்லி இதெல்லாம் வந்து அதர் ஷேட்ஸ். ஸோ அண்ட் அது மாதிரி இங்கே ஸ்டெட்லர் நான் வந்து ஒரு கம்பேரிஷன் போட்டிருந்தேன். இந்த ஸ்டெட்லர் வந்து சுத்தமாகவே ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும் இந்த பென்சில். ஸோ அதனால் இதை நான் கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கல. ஸோ அதே சமயம் இதுக்கு கீழே இருக்கிற ஃபேபர் கேசலோட 9000 சீரீஸ் பென்சில் எடுத்தோம்னாலும் இது வந்து எனக்கு ப்ரீவியஸாக வந்து ஃபேவரட் பென்சிலாக இருந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே அதுதான் எனக்கு ஃபேவரட்டாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து கோஹினூர் பிராண்டில் இருக்க அந்த பென்சிலும் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஷேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷனில் எனக்கு வந்து ப்ரஷ்ட்ரோ பென்சில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரெசிவாக ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அதர் கிராஃபைட் பிராண்ட்ஸ் மீனிங் ஸ்டெட்லர் அண்ட் ஃபேபரை விடவே வந்து நல்ல டார்க் வேல்யூ வந்து இங்கே கொடுக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் இது வந்து ஒரு ட்ராயிங் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபைனலி இப்போது இந்த 2 போர்ட்ரேட்டும் வரைஞ்சி முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபேபர் கேசல் 9000 சீரீஸில் இருக்க 8B பென்சில். அண்ட் ரைட் சைடில் நம்ம வந்து இப்போது புதுசாக நம்ம பார்த்த ப்ரஷ்ட்ரோவோட 10B பென்சில். இது வந்து ஹையஸ்ட்டு டார்க் ஷேட் உள்ள வேல்யூ தான். ஸோ ஃபேபர் கேசல்லையும் 8B அண்ட் வந்து ப்ரஷ்ட்ரோலையும் 8B எடுத்திருந்தால் கொஞ்சம் வந்து இந்த கம்பேரிசன் ஃபேராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த கம்பேரிஷனில் வந்து டார்க்கஸ்ட் வேல்யூ உள்ள பென்சில் வந்து இந்த ஃபெமிலியரான ஃபேபர் கேசல் 9000 சீரீஸில் எப்படி இருக்குது அண்ட் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த ப்ரஷ்ட்ரோ பிராண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 2 போர்ட்ரேட்டுமே நான் வரைகிறதுக்கு வந்து ஈச் போர்ட்ரேட்க்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு ரேண்டமான பிக்சரை எடுத்து ஸ்கிரிபிள் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ நல்லா இல்லை இந்த அவுட்புட். பட் ஸ்டில் டார்க் வேல்யூ கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப்
இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஷைனிங் வந்து இந்த தன்மை வந்து இந்த கிராஃபைட் பென்சில்ஸில் இருக்குது. பட் ஸ்டில் டார்க்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் நான் வரைகிறப்பவுமே ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபேபர் கேசலில் நான் வரைகிறப்போ வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. நான் வந்து வரைகிறப்போ இந்த டார்க் வேல்யூ கொண்டு வர்றப்போ கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கிச்சு. பட் தென் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் பிராண்டில் வரைகிறப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் வந்து ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து இந்த டார்க் வேல்யூ வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. அது வந்து இதில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேசலில் வந்து ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. பட் இங்கே ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனூட்டான டீட்டெயில்ஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம பென்சில் வந்து 1-2 ஸ்ட்ரோக்ஸ்லேயே வந்து மழுங்கிடுது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த டீட்டெயிலான வரைய கஷ்டமாக இருக்கும். பட் தென் அதுக்கு தான் வந்து நம்ம ஹோல் செட்டாக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் செட்டு. ஸோ இந்த என்டையர் செட்டையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஐ பிலீவ் ஃபேபர் கேசலுக்கு ஈக்குவலாக ஆர் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் வந்து ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 போர்ட்ரேட்டோட லுக்கையுமே வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபேபர் கேசலில் நம்ம பண்ண வந்து போர்ட்ரேட். அண்டு ரைட் சைடில் இருக்கிறது ப்ரஷ் ஸ்ட்ரோக் பென்சிலில் நம்ம பண்ணது. ஸோ டார்க் வேல்யூ நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரஷ் ஸ்ட்ரோக் பென்சிலில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சில யூடியூப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் பென்சிலை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக என்ன வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸி அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. ப்ரஷ் ஸ்ட்ரோக் பென்சிலை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு போர்ட்ரேட் ஒர்க் கூடிய சீக்கிரம் பண்ண இருக்கிறேன். ஸோ அண்ட் அந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம். நான் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் பென்சில்ஸ் பற்றி என்னோட அபிப்பிராயங்களை வந்து இன்னும் வந்து உங்க கூட நான் பகிர்ந்துப்பேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். ஸோ உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.